ஆ அக்கா, சிவா எப்படி இருக்காரு? நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. ஆனா இன்னும் கண் முழிக்கல. ஐயோ, பிரச்சனை எதுவும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மயக்கத்துல தான் இருக்காரு. கண் முழிச்சிருவாருன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது சிவத்துக்கு இப்படி ஆயிடுச்சே. தாலி பிரிச்சு கோக்கறதெல்லாம் தேதி குறிச்ச நாள்லயே நடந்துடணும்க்கா. தாலி பிரிச்சு கோக்கறதெல்லாம் இன்னொரு தடவை தாலி கட்டுற மாதிரி. அந்த நேரத்துல நடக்கலன்னா அது மோசமான அபசகனம். ஆனா இதெல்லாம் சொன்ன நாள்ல நடக்கலன்னா அபசகுணம், நடந்தா சுபம். என்னக்கா சொல்றீங்க? ஐயோ, உங்க கையாலே தாலி எடுத்து போட்டுக்கிட்டீங்களா? அதுவும் ஹாஸ்பிடல்ல வச்சு. இது ரொம்ப ரொம்ப அபசகனம்க்கா. சச்ச, இத நான் என் கையால போட்டுக்கல, சிவம் தான் போட்டு விட்டாரு. சிவமா? அவர் எப்படி? ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி சிவம என்னோட புருஷனாதான் அனுப்பி வச்சேன். இங்க பாரு குழலி, நான் உன்கிட்ட சில விஷயங்களை ஓப்பனா சொல்லட்டுமா? என்ன? நீ சிவம் மேல ஆசைப்பட்ட, அவரை கட்டிக்கணும்னு நினைச்ச. உனக்கு அவர் மேல காதல் இருந்துச்சு. அதனாலதான் அவர் குழந்தைங்களோட இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ ஏத்துக்க தயாரா இருந்த. அன்னைக்கு நடந்த சூழ்நிலையில எனக்கு அவர் தாலி கட்டினப்ப நான் விருப்பம் இல்லாம தான் இருந்தேன். ஒரு கட்டத்துல எனக்காக அவர் பட்ட கஷ்டங்களை பார்த்து அவரை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிதான் இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நம்ம ஒண்ணு யோசிக்கிறோம், ஆண்டவன் ஒண்ணு யோசிக்கிறான். ஆசைப்பட்ட உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா வேற வழி இல்ல குழலி. இந்த உண்மைய நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ ரொம்ப நல்லவ. இந்த பிரச்சனை உன்னை வேற மாதிரி மாத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். அது உனக்கு நல்லதில்ல. நாங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இப்ப நாங்க ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எங்க குழந்தைங்களோட வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். நீ கண்டதையும் யோசிச்சு உன் மனச குழப்பிக்காத. அக்கா, நீங்க இவ்ளோ ஓப்பனா சொன்ன மாதிரி நானும் என் மனசுல நினைக்கிறத ஓப்பனா சொல்லட்டுமா? சொல்லு. நீங்க ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஆளு. நீங்க யார நேசிக்கிறீங்களோ அவங்க உங்க கூடவே இருக்க மாட்டாங்க. உங்க அப்பா அம்மா உங்க மேல அவ்வளவு பாசமா இருந்தாங்க. ஆனா உங்க கூட நீங்க பெல்லியே பாஸ்கர லவ் பண்ணி கட்டிக்கிட்டீங்க. அந்த கல்யாணம் உருப்படாமலே போயிடுச்சு. அடுத்து உங்க கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக சிவம் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இதுதான் உங்களோட அதிர்ஷ்டம். அக்கா, உங்களுக்கு யாரையாச்சும் பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உங்க புருஷனை ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பி வச்சேன்னு சொன்னீங்க. இப்பதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. சிவம் உயிரோட திரும்பி வருவாருன்னு எனக்கு தோணலக்கா.
உங்களுக்கு தாலி பாக்கியமோ இந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழற பாக்கியமோ இல்லன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை சுத்தி இவ்ளோ பிரச்சனை நடக்குது. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஓப்பனா சொன்னதுனால நானும் ஓப்பனா சொன்னேன், அவ்வளவுதான். மத்தபடி உங்களை பார்த்து பொறாமைப்படுறதுக்கோ வயிறு எரியறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. உங்க கழுத்துல தாலி கட்டிட்டு படாத பாடு பட்டுட்டு இருக்காரே சிவம், அவரை பார்த்தாலும் எனக்கு பரிதாபமா இருக்கு. எப்படியே போங்க. கடவுளே, என் புருஷனை எப்படியாச்சும் எனக்கு திருப்பி கொடுத்துரு. என்ன இனியா, ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க? உன் அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போலியா? நீனா உங்க அப்பாவுக்கு உயிராச்சே. அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீ கூட இருந்தாலே அவருக்கு பெரிய தெம்பு வந்த மாதிரி இருக்கும்ல. இனியா, என்னாச்சு? என்னை யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்கக்கா. யார் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னது? அன்பு ஆண்டி. நாம என்ன எதிர்பார்த்தோமோ அது கரெக்டா நடக்குது. இனியா, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்க அப்பா பார்க்கணும்னு நினைச்சேன். அன்பு அக்கா அவங்க வச்சதா சட்டம்னு சொல்லி என்னையும் அங்க வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏங்கா? இந்த மாதிரி சமயத்துலதான் நான் தான் சிவத்துக்கு எல்லாமே காட்டிக்கிறதுக்காக தான் பண்றாங்க. அன்பு அக்கா அந்த மாதிரி ஆளுதான். அதனாலதான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே எனக்கு கஷ்டமாவும் பயமாவும் இருந்துச்சு. நான் என்னைக்குமே உன்னையும் உங்க அப்பாவையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும்னு யோசிச்சதே இல்ல. நீயும் உங்க அப்பாவும் சந்தோஷமா இருக்கணும், நானும் உங்க கூட இருக்கணும் தான் யோசிச்சேன். ஆனா அன்பக்கா அப்படி கிடையாது. உன்னையும் உங்க அப்பாவையும் பிரிச்சிருவாங்க. ஆரம்பத்துல அன்பக்கா விருப்பம் காட்டாம தான் இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பா வேணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய உனக்கு ஒரு அம்மாவா பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணவே மாட்றாங்க. இனியா, நீ அவங்கள அம்மாவா நினைக்கிற, ஆனா அவங்க உன்னை அவங்க பிள்ளையாவே நினைக்கல. சரி இனியா, அழாத, பாத்துக்கலாம். பாட்டி தாத்தா வந்த உடனே அவங்க கிட்ட கேட்டு நீ போய் பாரு. நான் அப்பாவை உடனே பார்க்கணும். இனியா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ சண்டை கூட போடலாம். விட்றாத இனியா. இனியா, என்ன எதுவுமே சாப்பிடாம அப்படியே வச்சுட்ட? எனக்கு பசிக்கல. சரி, நான் வரேன். போய் பேசுங்கக்கா. இனியா, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? சொல்லு இனியா. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே போக போறீங்க? ஆமா, நானும் வரேன். எனக்கு என் அப்பாவை பார்க்கணும். அப்பாவுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அவர் இன்னும் கண் முழிக்கல. அப்பா கண் முழிச்ச உடனே நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஏன் நீங்க மட்டும் பாக்குறீங்க, நான் பார்க்க கூடாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை இனியா. அப்பா ஐசியூல இருக்காங்க. நீ உங்க அப்பாவை அப்படி பார்த்தா உன்னால தாங்கிக்க முடியாது. உன் மனசு கஷ்டப்படும்.
அதனாலதான் சொல்றேன். அப்பா கண் முழிச்சு கொஞ்சம் பேச ஆரம்பிச்ச உடனே நானே உன்னை கூட்டிட்டு போறேன். இல்ல, நான் அப்பாவை இப்பவே பார்க்கணும். நான் அப்பா கிட்ட பேசணும். எனக்கு புரியுது இனியா. ஆண்டி சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் முடியாது. நான் அவரை உடனே பார்க்கணும். உள்ள யாரையும் விட மாட்டாங்க இனியா. நாங்களே வெளியில தான் நிக்கிறோம். அதனாலதான் சொல்றேன். என் அப்பாவை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? எனக்கு அப்பாவை இப்பவே பார்க்கணும். இனியா, கோவப்படாத. உன்னை உங்க அப்பாவை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லதான். உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. என் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்களா? இனியா, சொல்லு அன்பு. அத்தை, இனியா சிவத்தை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சு அழறா. நான் அவளை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாமா, அவ சின்ன பொண்ணு. நம்மளாலேயே சிவத்தை இப்படி பார்க்க முடியலையே. அவ பார்த்தா தாங்க மாட்டா. அவளை இங்க கூட்டிட்டு வர வேண்டாம். சரிங்க அத்தை. இனியா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாளே. ஏன் இப்படி பேசிட்டு போறா? ஒருவேளை குழலி ஏதாவது தப்பா சொல்லி கொடுத்திருப்பாளோ? அத்தை, அன்பு, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தாங்களா? ஆமாம்மா, இப்பதான் வந்துட்டு போனாரு. என்ன சொன்னாங்க? எப்ப வேணாலும் கண் முழிச்சிருவான்னு சொன்னாருமா. கண் முழிச்ச உடனே நம்மளை போய் பார்க்கலான்னு சொன்னாருமா. சரி, நீங்க வேணா வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, சிவன் கண் முழிக்கட்டும். ஆமா அன்பு, அவன் கண்ணு முடிச்சு பார்த்துட்டான்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். லட்சுமி, அவங்களுக்கு சிஸ்டர் என்ன ஒண்ணுமே சொல்லாம போறாங்க? சிஸ்டர், சிஸ்டர் கண் முழிச்சிட்டானா? இல்லங்க, இன்னும் இல்ல. டாக்டர் எப்ப வேணாலும் கண்ணு முழிச்சிருவான்னு சொன்னாரேம்மா. இல்ல மேடம், வெயிட் பண்ணுங்க. டாக்டர் வந்த உடனே சொல்லுவாங்க. டாக்டர், டாக்டர், டாக்டர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருமா, பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஹார்ட் பீட்லாம் நார்மலா தான் இருக்கு. சீக்கிரமே கண் முழிச்சிடுவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. டாக்டர், வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லைங்க. வேற யாராவது ஸ்பெஷலிஸ்ட் இருந்தா கூட சொல்லுங்க டாக்டர், நாங்க அவங்கள வர வைக்கிறோம். இல்லம்மா, அப்படி ஸ்பெஷலிஸ்டா பார்க்கணும்னா நாங்களே சொல்லிருப்போம். பேஷண்டோட பல்ஸ், பிபி எல்லாமே நார்மலா இருக்கு. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், நான் உள்ள போய் அவரை பார்க்கலாமா? ப்ளீஸ் டாக்டர். சரிம்மா, நீங்க மட்டும் போய் பாருங்க. ம்.
கவலைப்படாதீங்க, அவரு கண் முழிச்சிருவாரு. சிவம், சிவம், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உன் கண்ணு வேணா மூடி இருக்கலாம், ஆனா உன் மனசு நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் சிவம். எந்திரிச்சு வா. இனியாவுக்காக, ஓவியாவுக்காக, உங்க அப்பா அம்மா சரவணனுக்காக, உன்னோட அன்பு உன்னோட அன்புன்னு சொல்லுவியே, உன் அன்புக்காக எந்திரிச்சு வா சிவம். எந்திரிச்சு வா. என்னோட வாழ்க்கையில நான் நிறைய தடவை தோத்துட்டேன். இன்னொரு தோல்வியை தாங்கிறதுக்கு என்கிட்ட சக்தி இல்ல சிவம். என்னோட பலமே நீதான். நீ என் கூட இருந்தா இந்த மொத்த உலகத்தையும் நான் சமாளிப்பேன். ஆனா நீ என் கூட இல்லைங்கிறத என்னால தாங்கிக்க முடியாது சிவம். அப்படியே எங்கேயோ இருந்திருக்கலாம்ல. இதுதான் என் வாழ்க்கைன்னு நானும் என் குழந்தைங்களோட தனியாவே வாழ்ந்திருப்பனே. எதுக்காகடா என் வாழ்க்கைக்குள்ள வந்த? ஏன் என்ன சுத்தி சுத்தி வந்த? இப்படி பாதையில விட்டுட்டு போறதுக்காகவா? என்னால முடியாது. நிஜமான அன்புனா என்னன்னு எனக்கு புரிய வச்சுட்ட. அந்த அன்பு இல்லாம என்னால வாழ முடியாதுடா. உன்னோட ஒரு வாழ்க்கைய நான் யோசிச்சு பார்த்ததே இல்லை. ஆனா இப்ப நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவம்.
என்ன தனியா விட்டுட்டு போயிடாத. என் கைய புடிச்சிட்டு நடக்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வேணும். என்ன விழுந்து விழுந்து நேசிக்க எனக்கு ஒரு நல்ல காதலன் வேணும். எனக்கு ஒண்ணுனா கோவப்பட, என்கிட்ட தப்பா யாராவது நடந்துக்கிட்டா அவங்கள உதைச்சு துரத்த எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வேணும். இது எல்லாமுமா எனக்கு நீ வேணும் சிவம். என் பிள்ளைங்களுக்கு அப்பானா இப்படித்தான் இருக்கணும்னு உன்னதான் காட்டியிருக்க. உன்ன மாதிரி ஒரு அப்பா அவங்களுக்கு வேணும் சிவம். இன்னொரு தடவை உன் பிள்ளைங்கள என் பிள்ளைங்கள அனாதையாக்கிட்ட போயிடாது சிவம். என்ன பாக்குறவங்க எல்லாரும் நான் தைரியசாலின்னு சொல்றாங்க. அந்த தைரியத்துக்கு பின்னால நீதான் இருக்க சிவம்.